எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Taste Daily. Taste the Daily. ஓரளவுக்கு தான் ஜேசிபி வச்சு தோண்ட முடியும். அங்கே ப்ராக்டிக்கலாக ரொம்ப டிஃபிகல்ட்டு ஃபுல்லாகவே. நாங்கள் ரொம்ப டிசாஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தண்ணியில், மலையில் பாம்பு கடிச்சிருக்கு, பூரா கடிச்சிருக்கு, அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கு, எல்லாமே கடிச்சிருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் பெருசாக வழி தரல. ஆனால் அந்த வயநாடு மக்களோட வழி வந்து என்னால் கொரோனாவை விட, சுனாமியை விட 100 மடங்கு மிகவும் வழி தந்த ஒரு விஷயம்னா வயநாடு நிலச்சரிவு தான். வாழ்க்கையில் முதல் இத்தனை சமூக பணிகளுக்கு இடையில் நாங்கள் என்னதான் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், டிசாஸ்டரில் ரொம்ப டிசாஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கோம், மலையில் எல்லாம். இந்த டிசாஸ்டர் எங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாதிக்கப்பட்ட நபர்களை நான் சந்தித்தேன். அவங்க கெட்டி தழுவி அழும்போது அவங்க வாயிலிருந்து வார்த்தை வரல. யூடியூபர்ஸ் vlog பண்ணாங்க. நீங்கள் பிக்னிக் வந்தீங்களா, டிசாஸ்டர் நடந்த இடத்த மக்களுக்கு ஆறுதலாக வந்தீங்களான்னு எங்களுக்கு தரல. உதவ வந்தீங்களா, ஊர் சுற்றி பார்க்க வந்தீங்களாங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நான் அந்த இடத்துல இருக்கேன், இதான் ஸ்பாட்டு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ரொம்ப உயிர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பார்க்கல. இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ரூம்லேருந்து இங்கே வருவோம், இங்கேருந்து இன்னொரு கேம்ப் போவோம், வேறு விக்டிம் சம்மந்தப்பட்ட யாரையாவது வந்து சந்திக்க போகணும், யாருக்காவது ஹெல்ப் வேணும் ஓடும். இப்படி 50-100 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா டைம். இப்படி இருக்க நேரத்தில் இவங்க விளாக் பண்ணுறதுக்கு மட்டும் வந்தவங்க, இவங்க மட்டும்தான் சர்வீஸை ஃபுல்லாக பண்ண மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை வெளியே மீடியாவுக்கு காட்டிட்டாங்க. தூங்கிட்டு இருந்தப்போ மண் விழுந்து கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் எல்லாமே மூடிடுச்சு, இதாகிடுச்சுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பரவலாக போய்கிட்டு இருந்துச்சு. அதை நேரில் உங்களுக்கு பார்க்க வழிகள் இருந்ததா, இல்லை கேள்விப்பட்டீங்களா? ஒரு ஃபேமிலி, 2 ஃபேமிலி நான் மீட் பண்ணேன். மண்ணாலும் மழையாலும் தண்ணியாலும் ஃபுல்லாக மூடி வெறும் சேரும் சகதியாக மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சதே தவிர அதில் ஒரு 2 மாடி வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 3 உசுறு இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. அந்த வீடை தோண்டும் போது கேரளா மக்கள் மேலே உங்களுக்கு கோபம்னா அந்த செருப்பு, பிஞ்சு செருப்பு, கிழிஞ்ச துணி, பேடோடி அனுப்புறது, போட்ட சட்டியை எடுத்து அனுப்புறது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாது. போட்ட சட்டியை அப்படியே ஜட்டி போட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து கிழிஞ்ச சட்டி இதெல்லாம் வந்து அனுப்புறதெல்லாம் நான் அங்கேயே வீடியோ போட்டிருக்கேன். கிழிஞ்ச சட்டி ஒரு எதிரிக்கு கூட அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்க மாட்டோம், அந்த செப்பலை நம்ம கொடுக்க மாட்டோம். நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, அவன் வந்து தண்ணி தர மாட்டேன்ட்டான், தமிழகத்துக்கு நாசமாக போட்டோம், விளங்காமல் போட்டோம், அந்த மக்கள் அழிஞ்சு போட்டோம், நான் சந்தோஷப்படுறேன், நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு மனுஷன் பிரெட் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுனால அவனை அடித்து கொண்ட மிருகங்கள் இருந்தால் என்ன, இல்லாட்டி போனா என்ன, நீ ஏன் நீ அங்கே போன, கெட்ட வார்த்தை போட்டு நீ ஏன் அங்கே போன, அங்கே போய் நீ வந்து வீடியோ போக்குறது போனேன்னு எங்களுக்கு தெரியுது, தப்பாக போனியா, அவனோட கூட இருக்க தான் போனியா அப்படின்னு கேட்ட நபர்களும் நியூஸ் கிளிட்ஸ்னே எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் நிலையன். ஸோ இன்றைக்கி வந்து நமக்குள்ள முக்கியமான நபர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கடந்த மாதம் 30th July 2024 நம்ம இந்தியான்னு சொல்ல முடியாது, உலகையே உழுக்க வச்ச ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 431 நபர்கள் உயிரிழந்தாங்க, 378 படுகாயங்கள் ஏற்பட்டன, 133 பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து நம்மளை கதிகலங்க வச்சது. ஸோ அங்கே நேரில் போய் உதவி செஞ்ச ஒரு சமூக ஆர்வலர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஸோ செல்வம் உமா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி இருக்கீங்க? மனசளவில் என்னால் இன்னும் மீண்டு வர முடியல. அந்த மக்களை பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை, நம்ம செஞ்ச உதவி ஒன்றுமே இல்லை. 9 நாள் பயணம் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை, என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மென்டலி நாங்கள் அது சேலஞ்சு, வெரி சேலஞ்சு. வயநாடோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு மேம்? அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நியூஸில் பார்க்குற மாதிரி பழைய நிலைமைக்கோ எதுக்குமே அது அவங்க திரும்பலை. என்ன காரணம் அப்படின்னா எல்லோரும் வந்து பழைய நிலைமைக்கு அவங்க திரும்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, திரும்பிட்டுருக்காங்க அப்படின்லாம் சொன்னால் கூட அது போய் இன்னும் அவங்க கேம்பில் தான் இருக்காங்க. பொருட்கள் வந்து ஆல்ரெடி வந்து வந்த பொருட்களை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் கவர்மெண்ட் சைடில் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மக்களுக்கு மனதளவில் இன்னும் வந்து அதே வழிகளும் ரணங்களும் இருக்க தான் செய்யுது. மீட்பு குழுவில் மட்டும் இல்லை, நாங்கள் உள்ள
போய் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ வலிகள் அவ்வளோ வேதனைகள் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. கொரோனாவை விட சுனாமியை விட 100 மடங்கு மிகவும் வலி தந்த ஒரு விஷயம்னா இந்த வயநாடு நிலச்சரிவு தான். வாழ்க்கையில் முதல் எத்தனை சமூக பணிகளுக்கு இடையில் நாங்கள் என்ன தான் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், ரொம்ப டிசாஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கோம், மலையில் எல்லாம். இந்த டிசாஸ்டர் எங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையாக சர்வீஸ் பண்ணுற சமூக ஆர்வலர்களுக்கிடையே. இன்னி வரைக்குமே அவங்க இயல்பு நிலைமைக்கு திரும்பலையா? 100% இல்லை. நேரில் அனுமதி பெற்று விக்டிமை சந்தித்தேன். நான் பாதிக்கப்பட்ட நபர்களை நான் சந்தித்தேன். அவங்க கெட்டி தழுவி அழும்போது அவங்க வாயிலேருந்து வார்த்தை வரல, கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க மனசளவில் இன்னும் வெளியே வரலன்னு. இது நான் என் கண்ணால் பார்த்த சாட்சினா. அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள்லாம் தேவைப்பட்டுச்சு மேம்? நீங்கள் போய் இறங்கினோடனே அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்பட்டுச்சு? டிசாஸ்டர் நடந்த நாள்லேருந்து நான் கிளம்புற அந்த 2 நாளைக்குள்ளே ஒரு 30-40 பேர்கிட்ட பேசி வச்சுருந்தேன். என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும், நீடடு. எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரொம்ப டிசாஸ்டரில் ஒர்க் பண்ணனால எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வேணும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் கிளம்புனேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு டெப்டி கலெக்டர் அனிதா மேடத்திட்ட கேட்டு என்ன நீடடு, இன்னைக்கு ஒரு ஸ்டாக் லிஸ்ட் வச்சுருக்காங்க, இது இருக்குது, இது இல்லை, இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் அவங்க இது வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டை நான் ஃபாலோ பண்ணாமல் இவங்கள பர்சனலாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போது வந்து அனிதா மேடம், அதுக்கு அங்கே ஆஃபீஸில் அனு மேடம், அங்கே டைப்பிங்கில் இருக்கிற தமிழ்கார தம்பி, அவங்களாம் தமிழ் தெரிஞ்சவங்க, மலையாளம் தெரிஞ்சவங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இவர் தாசில்தார் சார், இவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன், சார் இன்றைக்கி என்ன நீடட் வேணும். அந்த 3ஆவது நாள்லேருந்து நான் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ மக்கள் இப்போவும் அங்கே மலையாளக்காரங்க தான் ஃபுல்லாக ஜாஸ்தி. அப்போது எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும். பின்ன வந்து எல்லோரும் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என் மூலமாக எவ்வளோ வண்டி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற ப்ரூஃபு டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது என்கிட்ட. எல்லாரையும் வர வச்சோன்னே இந்த திங்ஸ் வேணும்னு வர ஆரம்பித்தாங்க. அப்படி வர ஒரு 38 வண்டி என் மூலமாக தமிழ்நாட்டிலேருந்து உள்ளே வந்துச்சு. கேரளா கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க? 100% அவங்க ரொம்ப சேஃப்டியாகவும் அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த விதமான மனச்சோர்வும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விக்டிமை சந்திக்க எந்த ஒரு மீடியாவோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ எந்த விதமான அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. அதுக்கு 100% என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் டிசாஸ்டரில் எல்லாம் சந்தித்து நேரில் போய் ஹெல்ப் பண்ணுறதை விட இவங்களை பார்க்க வைக்காமல் இருந்தது ஒரு 100% கரெக்டு. கேரளா கவர்மெண்ட் பண்ணது 100% கரெக்டு அப்படின்னு தோணுது. எனி டிசாஸ்டர் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை இழப்போம், ஒரு விக்டிம் யாராவது ஒருத்தங்களை இழப்போம், அந்த குடும்பம் மீண்டும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஆனால் வாழ்க்கையில் மனுஷன் இழக்கக்கூடாத எல்லாம் இழந்து ஒரு மனுஷனோட அடையாளங்களே அங்கே அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்கள சந்திக்கிறதுக்கான விஷயங்களை மறுக்கப்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு சல்யூட். இல்லை, நீங்கள் இப்போது சொன்னீங்க கேரளா கவர்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு மீடியாவையும் தனிப்பட்ட நபரையும் யாரையுமே வந்து அனுமதிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் சமீபத்தில் நான் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன், நியூஸ் சேனலில் பரவலாக போயிட்டுருக்கிற ஒரு காணொலி. நம்ம கேரளாவுடைய முன்னணி நடிகர் மோகன்லால் அவர்கள் வந்து நேரில் வந்து பார்த்துருந்தாரு. அவர் விக்டிம்ஸ் யாரையுமே பார்க்கலையா? அந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்துட்டு போனார். விக்டிமை வந்து பார்க்கல. நான் அந்த மோகன்லால் சார் வந்ததுக்கும் நான் நிற்கிறதுக்கும் ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். இந்த மலை மேலே நிற்கிறாரு, நான் கீழே கொஞ்சம் பக்கத்தில் தான் நிற்கிறேன். இவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் அவர் நான் பார்க்க, நான் பக்கத்தில் போய் நான் போகலை, எங்கள் டீமில் இருந்து யாருமே போகலை. அதனால் அவர் வந்து அந்த இடத்த தான் வந்து இது பண்ணார். விக்டிமை சந்திச்சுக்க சான்ஸ் இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து எந்த மாதிரியான உதவிகள்லாம் கிடைச்சது மேம் உங்களுக்கும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி? 100% உதவிகள் தமிழ்நாட்டிலேருந்து, 85% உதவிகள் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் கிடைச்சிது. மற்ற கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துலேயும் கிடைச்சாங்க. அது ஒரு 15% 20% எல்லா வண்டியும் நான் பார்த்தேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வண்டி வருதுன்னா அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு கர்நாடகா வண்டி வருது, அப்புறம் ஆந்திரா வண்டி வருது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக தமிழ் வண்டி. இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணாத வண்டியும் நம்ம கைட் பண்ணியிருக்கோம். இப்போ கோஆர்டினேட் பண்ணலாம் அவங்க எனக்கு தெரியாதனாலும் கூட அங்கே தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களாம் தேடும்போது என்னென்ன வேணும், என்ன ஹெல்ப் வேணும், எதாவது வேணுமான்னு கேட்டு அவங்கள மலையாளத்தில் பேச வச்சு அவங்களோட லிஸ்ட்டு எடுத்து பின்ன அவங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ணி டெப்டி கலெக்டர் சைன் வாங்கி அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க வச்சு அவங்கள நான் பத்திரமா அனுப்பி வச்சேன். சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறேன். எல்லோரும் என்னை கோஆர்டினேட் பண்ண எல்லாருக்குமே சாப்பாடு மதியமாக வந்தாலும் சரி, நைட்டு வந்தாலும் சரி,
ஈவினிங் வந்து 5 முதல்ல அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் பொருளை இறக்கிக்கான திங்ஸை பண்ணேன் என்னால் முடிஞ்சது. கண்டிப்பாக மேம். அது நாங்கள் எல்லாமே உங்கள் காணொலிகள்லையுமே இன்ஸ்டாகிராமில் அந்த பதிவுகள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கோவப்படுத்தின, அதை நீங்கள் வந்து காணொலிகள்லையுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோணுச்சு, என்னடா இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு, இவனுங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக எல்லா இது சூழல்கள்லையுமே நடக்கிற ஒரு விஷயம். அப்படி உங்களுக்கு எதுவும் தோணுனதா மேம்? யூடியூபர்ஸ் vlog பண்ணாங்க. எந்த மாதிரியான வீடியோவெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்போ ரொம்ப கோவமாக்குச்சு மேம்? என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் பிக்னிக் வந்தீங்களா, டிசாஸ்டர் நடந்த இடத்த மக்களுக்கு ஆறுதலாக வந்தீங்களான்னு எங்களுக்கு தெரில. உதவ வந்தீங்களா, ஊர் சுற்றி பார்க்க வந்தீங்களாங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நீங்கள் உதவ வந்த மாதிரி எங்களுக்கு தோணலை. vlog அதிகமாக இருந்துச்சு. டிசாஸ்டர் நடந்த அந்த டேட்லேருந்து நாங்கள் மக்களுக்காக உண்மையிலே பணி செஞ்சிட்ருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கலன்னு சொன்னேன். நாங்கள் சம்மந்தப்பட்ட எடுத்த வீடியோ மக்களுக்கு என்ன அவேர்னஸ், இந்த பொருள் இங்கே கொண்டு வாங்க, இந்த பொருள் கொண்டு வர வேண்டாம், இவங்க கொண்டு வந்தாங்க, இந்த இடம் மாற்றிருக்காங்க, இதை நான் பண்ணியிருக்கோம், இதை நாங்கள் செஞ்சுருக்கோம், இது நம்மளால் முடிஞ்சது, இது வேண்டாம், இது வேணும், இது இப்படி தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை தவிர்த்து நாங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே நாங்கள் இது பண்ணல. இங்கே நடந்திருக்கலாம், இந்த மாதிரி உயிர்கள் போயிருக்கு, இந்த மாதிரி பாறைகள் இருக்குது, முதல் நாள் இப்படி இருக்குது, நாங்கள் போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர இதை தவிர்த்து நான் அந்த இடத்துல இருக்கேன், இதான் ஸ்பாட்டு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ரொம்ப உயிர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க, பட் நம்ம பார்க்கல. இதெல்லாம் வந்து கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஒரு 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 4-5 டீமை நான் வந்து பர்சனலாகவே நான் சொல்கிறேன். வந்து ஒரு கிளம்புறாங்க, வயநாடுக்கு ஹெல்ப் பண்ணணும் கிளம்புறீங்க, பொருளெல்லாம் எடுத்து அங்கே ஏற்றுறது, இதுலாம் வீடியோ நார்மலாக எல்லாருமே எடுப்பாங்க, என்ன பொருள் வாங்குகிறோம், என்ன செய்கிறோன்னு வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். கிளம்புன அப்புறம் ஏன் வர வழியில் 39 வீடியோஸ் போடுறீங்க. மொத்த வயநாடு விட்டு அவங்க திரும்பி போகிறதுக்கு 39 வீடியோ, கொண்டு வந்த பொருட்கள் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், 39 வீடியோவுக்கும் எவ்வளோ ஒரு பணம் வந்திருக்கும் உங்களுக்கு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். அப்போ நீங்கள் vlog பண்ண தானே வந்தீங்க, அப்பயே நான் அந்த நடிப்பு. இதனால் சமூக ஆர்வலருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? மனசளவில் சத்தியமாக நாங்கள் பாதிச்சிருக்கோம். என்னென்னா அடையாளப்படுத்த வேண்டிய உண்மையிலே சர்வீஸ் பண்ண பல பேர் அடையாளப்படுத்த முடியாமல் மறைக்கப்பட்டார்கள் இவர்களால். தெரியல எங்களை யாருமே, எங்களை ஆனால் 100% எங்களை ஒன்றும் வேண்டாம், உமா தமிழ்நாடு இது மட்டும்தான் டெப்டி கலெக்டர்லேருந்து அங்கே இருக்கிற டீம்லேருந்து எல்லாருக்கிட்டே கேட்டாங்க. அவங்களோட பர்சனல் குரூப்லேயே என்னை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த 9 நாள் நாங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன், எவ்வளோ இன்னும் கோஆர்டினேட் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு டெப்டி கலெக்டர் ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீ இருந்தனால தான், அந்த மலையாளத்தை சொன்னாங்க, நீ இருந்தனால தான் அந்த தமிழ் ஆள்கார் கொண்டு வந்து பொருள் எல்லாம் விட கொண்டு வந்து பத்திரமாயிட்டு அவங்கள அழைச்சி கொடுக்க எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஸ் எ பர்சன், ஆஸ் எ ஹியூமனாக நாங்கள் வந்து என்னால் என்ன பண்ண முடியும் மக்களுக்கு, அடுத்தது என்ன பண்ணணும், இதை நோக்கி மட்டும்தான் 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் அங்கே பயணித்தோம். 11:30 மணிக்கு குளிரில் கூட நாங்கள் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ரூம்லேருந்து இங்கே வருவோம், இங்கேருந்து இன்னொரு கேம்ப் போவோம், வேறு விக்டிம் சம்மந்தப்பட்ட யாரையாவது வந்து சந்திக்க போகணும், யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா ஓடுவோம். இப்படி 50-100 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணுறதுக்கே எனக்கு ஒன்று ஓப்பனாக சொல்லணும்னா டைம் இல்லை. அந்த அளவுக்கு பிஸியாக ஓடிட்டு ஒரு நாளைக்கு 100 கால்ஸ் வந்துச்சு, எங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்கன்னு. அதுவே எங்களுக்கு இதாக இருந்துச்சு. இப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க vlog பண்ணுறதுக்கு மட்டும் வந்தவங்க, இவங்க மட்டும்தான் சர்வீஸை ஃபுல்லாக பண்ண மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை வெளியே மீடியாவுக்கு காட்டிட்டாங்க. சரி, நீங்கள் மீடியா சைட்லேயே நான் கேட்குறேன், யார் ஒர்க் பண்ணாங்க? ஒரு பொருள் ஒரு கொண்டு வந்த ஒரு பொருளுக்கு இவ்வளோ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு தெரியாதா? சமூக ஆர்வலர்னு ஹூ இஸ் திஸ் சமூக ஆர்வலர்? தன்னோட உயிரையும் தன்னோட மானத்தையும் இழக்கணும், வேறு வழி கிடையாது. மக்கள் நம்ப மாட்டாங்க. மரியாதை இழக்கணும், பேரை இழக்கணும், புகழை இழக்கணும், எல்லாத்தையும் இழக்கணும், எதுவும் வேண்டான்னு நினைக்கணும். சக மனுஷனுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை மட்டும்தான் நோக்கி ஓக்கணுமே தவிர, நாங்கள் 2018 டிசாஸ்டர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்ன வரைக்கும் பல பிரச்சனைகள் வந்து கூட இன்னும் ஹியூமானிட்டி மாறாமல் அதே குணத்தில் இருக்கும். எங்களுக்கு கார் இல்லை, பங்களா இல்லை, வீடியோ இல்லை, யூடியூப் இல்லை, எதுவுமே இல்லையே. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுவோம், அதுவும் இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு நாங்கள் ஃபேஸ்புக்கில் போடணும். அதில் ஏதாவது வருமானமுங்களோ எதுவுமே இல்லை. உண்மையாக சர்வீஸ் பண்ணுற யாருமே யூடியூப் வைக்கல. அப்படி ஒரு சில பேர் வச்சுருக்காங்க, நல்ல உள்ளங்கள். நானே பார்த்துருக்கேன் ஒரு சில வீடியோஸு நல்லா பண்ணி அதில் வர வருமானத்தை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற உண்மையாக பண்ணுறவங்க. ஒரு சில பேர் கையிலேருந்து காசு போட்டு நல்லா பிச்சை எடுத்துலாம் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பணம் இல்லை, பிச்சை எடுத்து நானும் பண்ணியிருக்கேன். அதுவும் யூடியூப்லலாம் போட்டு அந்த இன்கம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதை மட்டும் கேமரா ஆக்சஸ் பண்ணி கொண்டு வர்றது அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகுது.
இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா மேம், தமிழகத்தில் முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். காணொலியில் பேர் சொல்ல வேண்டாம். அவங்க ஏதாவது அங்கே உதவி பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்ச அளவு? தமிழக வெற்றி கழகம் அவங்க சைட்லேருந்து விஜய் அவங்களோட கட்சியிலேருந்து ஒரு 6லேருந்து 10 வண்டி கிட்ட வந்திருக்கும். அவங்க சைட்லேருந்து வந்து அவங்க என்னென்ன பொருள் அவங்க எனக்கு எமர்ஜென்சியாக நான் அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். எமர்ஜென்சியாக நான் ஒரு பொருள் வேணும்னு அந்த தம்பிகிட்ட சொல்லும்போது, தம்பி எனக்கு புளி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, புளி வரவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கிலோ 10 கிலோ புளி தான் மொத்தமே வந்துருந்துச்சு. அப்போது நான் ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கும்போது எனக்கு புளி அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அப்போ உடனே அவங்க பாதி தூரம் வந்துட்டாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் நான் கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு ஒரு 1000 கிலோ புளி கிடைக்குமா அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டேன். அப்புறம் இன்னொரு டீம் 1000 கிலோ 1000 கிலோ புளியும் கொண்டு வந்தாங்க. சான்ஸே இல்லை. தமிழக வெற்றி கழகம் 1000 கிலோ புளி கொண்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எடுத்து வைக்கும் போதே அவங்க அவ்வளோ இதாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தேங்க்யூ, நான் ரொம்ப நன்றி சொன்னேன். அதே போல் நான் கிளம்புன தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புன டீம், நான் கோஆர்டினேட் பண்ண டீம்க்கு எல்லாத்தையும் 100 கிலோ 50 கிலோ 100 கிலோ அப்படின்னு 2000 கிலோ புளி வந்து இங்கே ஈவினிங் வந்துருச்சு. நைட்டுக்குள்ளே ஒரே நாளில் 2000 கிலோ புளி, இது போல் அரிசி பருப்பு என்ன நீடட் திங்ஸ் என்ன வேணும்னு நான் ஒரு நாள் லிஸ்ட் எடுத்து ஈவினிங் சொன்னால் அடுத்த நாள் வர வண்டி வருது. எவ்வளோ மதிப்பிலான பொருள் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து போய் கோடிக்கணக்கில் இருக்கும் சார். கோடிக்கணக்கில் அதிகமாகவே இருக்கும். கோடிக்கணக்கு அதிகமாகவே இருக்கும். நான் கோஆர்டினேட் பண்ணதுக்கே ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. அதுவே கோடிக்கணக்கில் இருக்கும். ஒரு பேப்பர்ஸ் மட்டும் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பேப்பர்ஸ் காணிக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த பேப்பர்ஸ். இப்போ ஒரு டீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான இன்வாய்ஸ் இதுதான். இப்போது தமிழ்நாடுலேருந்து கொண்டு வர பொருட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லிஸ்ட் எழுதுகிறேன் நான். ஒரு ஆளோ யாராவது வந்து எழுதுவாங்க, பொருள் இறக்க எழுதுவாங்க. இந்த பொருள் என்னென்ன குவான்டிட்டி எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ லிஸ்ட் அப்படின்னு எழுதுவோம். பின்னாடி வந்து இதை போய் ஒரு பிரிண்ட் எடுத்து டெப்டி கலெக்டர்கிட்ட சைன் வாங்கி, டெப்டி கலெக்டரோ அங்கே இருக்கிற அத்தாரிட்டி யார்கிட்டையாவது சைன் வாங்கி நான் அஃபிஷியலாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த பொருள் கவர்மெண்டால் ரிசீவ் பண்ணப்பட்டது. இதுதான் நான் அங்கே பார்த்த வேலை. நான் கோஆர்டினேஷன் பண்ணேன், அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணேன். திரும்ப வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஒரு அஃபிஷியலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு இது வேணும்ல, அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். இது மாத்திரம் இந்த உலகத்தில் பேசப்படும். நல்லது செஞ்சால் பேச மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லு, மக்களுக்கு புரிய மாட்டேங்குது யார் நல்லது செய்கிறாங்க யார் உண்மையாக செய்கிறாங்கன்னு தெரில. நான் 9 நாள் இருந்தேன். 9 நாளில் எங்களுக்கு வியூஸும் போல் ஃபாலோவரும் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணால் தான் போனோம். ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு இது பண்ணோம். இதெல்லாம் வந்து ஆமாம் சைன் அந்த ரிசீவ்டு மெட்டீரியல்ஸ் அவங்க இதெல்லாம் போய் இது பண்ண. ஆமாம் டெப்டி கலெக்டர் இதை போட்டிருக்காங்க. கலெக்டிங் சென்டர் எங்கள் தேதியோடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாம்பிளாக வச்சுருக்கேன். என் ஃபோனில் ரொம்ப இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இது பண்ணி தரேன். மேம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட இது கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் நேரில் இருந்தீங்கிற காரணத்தினால நாங்கள் எல்லாருமே தமிழகத்தில் தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு செய்தி ஒன்று ரொம்ப உழுக்க வச்சிருச்சு. என்னென்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. சொல்கிறப்பவே தூங்கிட்டு இருந்தப்போ மண் விழுந்து கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாமே மூடிடுச்சு இதாகிடுச்சுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பரவலாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்தை கேட்டோடனே எங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ சொன்னால் கூட அதை சொல்ல முடியல, வெளிப்படுத்த முடியலை அந்த ஒரு எமோஷ்னல் சைடை. நீங்கள் நேரில் இருந்தப்போ அதை பார்க்குறப்போ எப்படி மேம் இருந்தது? அதை பற்றி அதை நேரில் உங்களுக்கு பார்க்க வழிகள் இருந்ததா, இல்லை கேள்விப்பட்டீங்களா, இல்லை அந்த விக்டிம்ஸ் எதுவும் பார்க்க முடிஞ்சதா அவங்களால? ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி மீட் பண்ணேன். அதான் வந்து நான் இன்னும் செருப்பு கூட போடல சார். அந்த இடத்துல இன்ன வரைக்கும் செருப்பு போடல. அது ஒரு ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடு இருந்த தடமே அழிஞ்சு போயிருக்கு. ஒருத்தர் வந்து எட்டி பார்க்குறாரு. வந்து இந்த இடத்துல என் வீடு இருந்துச்சு, இதை தோண்டுங்கன்னு. அப்போ தான் அந்த வீட்டில் இருந்த ஒரு அடையாளமே அங்கே எல்லாருக்கும் தெரியுது. இந்த இடத்துல ஒரு வீடு இருந்துச்சா, மண்ணாலும் மழையாலும் அந்த தண்ணியாலும் ஃபுல்லாக மூடி வெறும் சேரும் சகதியாக மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சதே தவிர அதில் ஒரு 2 மாடி வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 3 உசுறு இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. அந்த வீடை தோண்டும் போது உண்மையிலே நாங்கள் யாரையும் உடல்களை பார்க்கல. ஆனால் அந்த குழந்தையோட பொம்மை, பெட்டு, அந்த குழந்தை யூஸ் பண்ண இது விளையாடு திங்ஸு எல்லாமே பார்த்தோம். ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தோம். 2 மாடி வீடு கீழே தங்கியிருந்தா கூட மண்ணோடி மண்ணாக தரையோடி தரையா ஒன்றுமே இல்லாமல் போன அந்த உடல்களை அந்த சம்மந்தப்பட்ட அந்த சகோதரர் எட்டி பார்க்கும்போது
எங்களோட உசுரெலாம் எங்கள் கையில் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு உடம்பு கிடச்சிடாதா, ஒரு ஒரு அவங்க யாராவது ஒருத்தரில் உடல் கிடச்சிடாதா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்து தோணிச்சே தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் கிடச்சிடணும் பக்கத்துலேருந்து வேண்டிகிட்டே இருக்கும். இப்படி தான் எங்கள் கண்ணு இருந்துச்சு, கிடச்சிடணும். ஆனால் நாங்கள் நிற்கிற வரைக்கும் அவங்களோட உடல் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு 10 அடி 15 அடி கீழே போயிருக்கலாம். 2 மாடி வீடு, அடின்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாக இடம் இருந்த தடமே தெரியாமல் அழிஞ்சு போச்சு. அந்த பாடி எப்படி எடுக்க இப்போ நீங்கள் ஜேசிபி வச்சோ ஒரு மிஷினை வச்சு இது பண்ணால் கூட, ட்ரில் பண்ணால் கூட உடல்கள் சிதையலாம். அதனால் பண்ண சான்ஸும் இல்லை. ஓரளவுக்கு தான் ஜேசிபி வச்சு தோண்ட முடியும். அங்கே ப்ராக்டிக்கலாக ரொம்ப டிஃபிகல்ட்டு ஃபுல்லாகவே. நாங்கள் ரொம்ப டிசாஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தண்ணியில், மலையில் பாம்பு கடிச்சிருக்கு, பூரா கடிச்சிருக்கு, அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கு, எல்லாமே கடிச்சிருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் பெருசாக வழி தரல. ஆனால் அந்த வயநாடு மக்களோட வழி வந்து என்னால் சொல்ல வார்த்தை இல்லை. சீக்கிரம் மீண்டு வாங்க. தமிழ்நாடு சார்பாக நானோ மக்களோ எல்லோரும் இருக்கோம். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கும். தோண்ட உடல்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களும் இருந்தது. அது வந்து ஒரு மரத்துக்குள்ளே அடியில் மாட்டிக்கிட்ட உடல்கள். இப்போ மேலேருந்து அந்த தண்ணி போச அப்படி அடிச்சுட்டு வரும்போது ஒன்றும் இல்லை, கற்பனை பண்ணி பாருங்கள். மேலேருந்து தண்ணி வருது, பாறைகள் உருண்டு வருது, மொத்த கிராமத்தை இப்படி பிடிச்சி கீழே நேராக அப்படி வந்து ஒரு இடத்துல ஒதுக்குனதுக்கப்புறம் அடுத்த அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த உடல்கள் வந்து அரிச்சு தள்ளப்பட்டிருக்கு. அந்த உடல்கள் வந்து ஒரு சில உடல்கள் கொஞ்சம் பாதி உடஞ்சி, கை கால் முகங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு ஒரு மரத்து பக்கத்தில் ஒதுங்கின இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த உடல்கள் தான் மீட்டெடுத்த உடல்கள். உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா மேம், எங்கள் அப்பாவை காணா, எங்கள் அம்மாவை காணா, எங்கள் அக்காவை காணா, எங்கே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட வந்ததா? அப்படி வந்திருந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? மேலும் அவங்களுக்கு என்ன உதவி செய்யலான்னு இருக்கீங்க? வந்துச்சு, இன்னும் கிடைக்கல. ஒரு தாத்தா சந்தித்தோம். ஒரு 16 பேரை வீட்டில் எல்லாரையும் இழந்துட்டு ஒரு தாத்தா வந்து அங்கே 4வது நாள் பார்த்தேன் அவரை. தாத்தா பேர் கருப்புசாமி ஐயா. அவரை மீட் பண்ணும்போது யாரோ ஒரு நபர் ஒரு கையில் வந்து தீப்பெட்டியும் ஒரு கையில் வந்து மெழுகுத்திரி சூடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. நான் வந்து அவரை நிறுத்தி கேட்டேன், என்ன தாத்தா இங்கே ஏன் போகிறீங்க, ஃபுல்லாக இவ்வளோ சேர் இருக்குது, உள்ளே இறங்க முடியாது. அப்போ அவர் சொல்லும்போது, இந்த இடத்துல தான் எனக்கு கொச்சியோட வீடு இருந்தது, என் பொண்ணோட வீடு இதில் தான் இருந்துச்சு, யாரோட பாடியும் கிடைக்கல, கிட்டியோ ஒன்று நான் காணாம வந்தது, பின்ன அதை பேத்தியோட பாடி மட்டும்தான், அதுவும் கை மட்டும்தான் கிடைச்சிது அப்படின்னு சொன்னார். அவருக்கு நான் என்ன செய்ய முடியும்? உடல்கள் கிடைக்க பிரார்த்தனை பண்ண முடியும். அப்போ நாங்கள் இருக்கோம். நான் சொன்ன ஆறுதல் அதான். அப்பா உங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட காசோ பணமோ இல்லை, உங்களுக்கு இது மட்டும் செய்கிறதில்ல, நான் ஒரு பிச்சை எடுத்தாவது இப்போ நான் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் வர்றதுக்குள்ளே கொடுத்துட்டு வந்துட்டேன். அவரை பார்த்து நேரில் பார்த்து என்னால் முடிஞ்சதை மக்கள்கிட்ட கேட்டு அதை கொடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, மாதம் அந்த தாத்தாவுக்கு தேவையான, அப்பாவுக்கு தேவையானதை 100% செய்வேன். அதுக்கான ப்ரூஃபே நான் வந்து கொடுக்க தயாரிக்கேன். அதுவும் செய்வேன். ஏன்னா நான் எல்லாரும் கடமைக்கு இந்த காலத்தில் வந்து சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதந்தோறும் அவங்க செய்கிறது கிடையாது. பல பேருக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற பழக்கம் இல்லை. அவருக்கு இப்போ தேவை வந்து மாதம் மெடிசனுக்குள்ள காசு. இப்போ என் பசங்க 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. பசங்கிட்டே வந்தோன்னு சொல்லிட்டேன், ஒரு 2000 ரூபா ஒரு அப்பாவுக்கு கொடுக்குற தாய் தோப்பன் இல்லாத அனாதனா ஒரு அப்பா கொடுக்குறதுனால அவரோட உடலும் ஒரு மனதும் கொஞ்சம் தேவை இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அதை தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அவருக்கு தேவையானதை நான் தொடர்ந்து என்னெல்லாம் சப்போர்ட் வேணுமோ நான் 20 நாள் கழித்து போய் பண்ணுவேன். நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இளைஞர்கள் இந்த காலத்தில் எவ்வளவோ விஷயங்களை வந்து மறந்து தன்னார்வலராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறதே இல்லை. எனக்கு பிடிச்ச, எனக்கு இப்போ ஃபீல்டில் என் கூட வயநாடுக்கு வந்த ஒரு தன்னார்வலர் மணிமாறனா அவங்க எல்லாருக்கும் நான் வந்து காட்டியே ஆகணும். இட்ஸ் குட் ஹார்ட் பர்சன், டெடிகேஷன், மக்கள் மேலே ஒரு நல்ல பாசமும் பரிவும் இரக்க குணம் கொண்ட ஒரு இளைஞன். அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேம் கூட நீங்களும் வயநாடு போயிருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் நேரில் போனப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்நாடு வாலண்டியர் மூலயமா லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடே நாங்கள் கிளம்பி போனோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கே நாங்கள் ஃபுல்லாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாக மேலே கீழேருந்து மேலே முண்டைக்கை வரைக்கும் போகும்போது அங்கே இருக்கிற அந்த சர்ச்சு வீடு எல்லாமே ஃபுல்லாக மண்ணோட மண்ணாக ரொம்ப அடிச்சுட்டு போயிடுச்சு. அதேமாரி அங்கே மேலே போகிற வரைக்கும் அந்த ரத்தக்கரை, அதேமாரி அந்த ஒரு சின்ன வயசு சின்ன பசங்களாம் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸு, மொபைல் ஃபோனு, அப்புறம் வீட்டு உபயோகப் பொருள், அந்த சிலிண்டரு, அவங்க வீட்டில் வந்து எப்படி அந்த ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு போனாங்களோ
எல்லாமே அப்படியே இருந்தது ரொம்ப. அங்கே வந்து ரொம்ப இந்த செம்மண் கலரில் வீடு கட்டணும்னா எல்லாமே ரொம்ப அடியோடு அப்படியே மண்ணோட மண் எல்லாமே புதிஞ்சிருச்சு. ஒரு பெற்ற மகளுக்கே வந்து தன் மகளே வந்து யாருன்னு தெரிய முடியாத அளவுக்கு ரொம்ப ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பம் வந்து நிறையா செல்வம் சேர்த்து வச்சுருப்பாங்க, அது எல்லாமே அப்படியே மண்ணோட மண்ணாக புதஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அதெல்லாம் மேம் அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் இருந்து நிறையா உதவிகள் வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலுமே ஒரு சில தேவையில்லாத பொருட்கள் வந்தது அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் சொன்னீங்க. அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். அடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற மக்களுமே அதை தவிர்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேம். தமிழ்நாடு சார்பாக நான் ஒரு சமூக ஆர்வலராக என்னோட தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கு கேரளா மக்கள் மேலே உங்களுக்கு கோபம்னா அந்த செருப்பு, பிஞ்சு செருப்பு, கிழிஞ்ச துணி, பேடோடி அனுப்புறது, போட்ட சட்டி எடுத்து அனுப்புறது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதுங்க. இந்த மாதிரிலாம் வந்ததுங்களா? வந்துச்சு. ஓகே. போட்ட சட்டியை அப்படியே ஜட்டி போட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்ச சட்டி இதெல்லாம் வந்து அனுப்புனதெல்லாம் நான் அங்கேயே வீடியோ போட்டிருக்கேன். கிழிஞ்ச சட்டி, இது பேர் என்ன, செருப்பு, அது ஷூவெல்லாம் ரெண்டாக பிஞ்சிருக்கு. நம்ம ஒரு எதிரிக்கு கூட அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்க மாட்டோம், அந்த செப்பலை நம்ம கொடுக்க மாட்டோம். தமிழர்கள் பண்பாடு பிறரை வாழ வச்சு தான் பழக்கம். உங்களுக்கு ஒரு மாநிலத்து மேலே கோபம்னா, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மேலே கோபம்னா இப்படி காட்டாதுங்க. நாங்கள் அங்கே ஃபீல்டுக்கு போகும்போது என்னையே கெட்ட வார்த்தை போட்டு பல நபர்கள் பேசினாங்க, நீ வீடியோ எடுக்க போனியா அப்படின்னு பேசினாங்க. அது ஓகே, எங்களுக்கு அது சகஜம்தான். எங்களுக்கு நான் என்ன தேவையோ அதான் போட்டோம். அது ஒன்று தாண்டி நீ ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, அவன் வந்து தண்ணி தர மாட்டேன்ட்டான், தமிழகத்துக்கு நாசமாக போட்டோம், விளங்காமல் போட்டோம், அந்த மக்கள் அழிஞ்சு போட்டோம், நான் சந்தோஷப்படுறேன், நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு டீம் சொல்லுது. இன்னொரு டீம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் பிரெட் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுனால அவனை அடித்து கொண்ட மிருகங்கள் இருந்தால் என்ன, இல்லாட்டி போனால் என்ன, நீ ஏன் நீ அங்கே போன, கெட்ட வார்த்தை போட்டு நீ ஏன் அங்கே போன, அங்கே போய் நீ வந்து வீடியோ போக்குறது போனேன்னு எங்களுக்கு தெரியுது, தப்பாக போனியா, அவனோட கூட இருக்க தான் போனியா அப்படின்னு கேட்ட நபர்களும் அதிகம். எங்களுக்கு மனித இனத்தோடு சேர்ந்து ஒப்பிட்டு எங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரியாது. அவர்களை எங்கள் போல சக மனிதர்களாக மட்டும்தான் பார்க்க தெரியும். சிறந்த சமூக ஆர்வலர்கள் யாருன்னா, தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவனை வந்து மதித்து அவனை உயர்த்தணும், அவனை அடுத்த கடுத்து கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் சமூக ஆர்வலர்கள் யோசிப்பேமே தவிர அவன் கெட்டவன், நல்லவன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், பணக்காரன், ஏழை இப்படிங்கலாம் கிடையாது. எங்ககிட்ட ஒரு உதவின்னு கேட்டாங்க, எங்கள் உசுரை கொடுத்தாவது அவன் நல்லா இருக்கிறதுக்கு, நல்ல நிலைமையில் இருக்க 3 வேளை சாப்பிட்றதுக்கு எங்களால் முடிஞ்சே செய்வோம். ஆனால் இனிமேல் கேரளா மக்களை இப்படி திட்டுறது, நீங்கள் என்ன பொறுத்தோ அப்படி திட்டுறவங்கன்னா நான் மனுஷனாக வந்து மதிக்கப்படலை. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, செய்யாதுங்க. இது போல் பொருட்களை கொடுத்து அவங்கள காயப்படுத்தாதுங்க. இன்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் தன்னோட ஐடென்டிட்டி அடையாளத்தை இழந்துட்டு இருக்க மக்களுக்கு உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இப்படி கேவலமான விஷயங்களை செஞ்சு மனசை காயப்படுத்தாதுங்க. அவ்வளோதான். இந்த உலகத்தில் வந்து சாதி, மனம், இனம், அது இதுன்னு எதுவுமே பார்க்காம ஒரு மிகப்பெரிய பேரழிவை வந்து இந்த இயற்கையை நம்ம கொடுத்துருச்சு. ஆனால் அதை தாண்டி எந்த ஒரு மக்களுக்குமே உண்மையாக உதவி செஞ்சவங்க யாருமே சாதி, மனம், இனம் பார்க்காம எல்லாருக்குமே உதவி செஞ்சாங்க. நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்க. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? இறுதியாக ஒரு தமிழ் இனத்தில் பிறந்த நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். மக்களுக்கு, அந்த வயநாடு மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னோன்னா ரொம்ப தமிழ் சொந்தங்களே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆல்ரெடி நான் இந்த 7 வருஷம் சேர்த்து வச்சது இந்த காண்டாக்ட் மட்டும்தான். அந்த காண்டாக்டில் கிடைச்ச நல்லுள்ளங்கள் ரொம்ப பேர் என்ன வேணும், என்ன தேவை, ஃபோன் பண்ணி அக்கா நாங்கள் என்ன வேணும், இவ்வளோ வாங்கினேன், என்ன குவான்டிட்டின்னு கேட்டு ரொம்ப தமிழ் சொந்தங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வயநாடு மக்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக அங்கே வந்து நின்னாங்க. எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசினாங்க. நீங்கள் இன்னும் கரையாண்டா எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த தமிழ் மக்கள் உதவியை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இதை தவிர்த்து உதவணும்னு இன்னும் ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆல்ரெடி அரிசி, பருப்பு, மளிகை பொருள், உப்பு, ஜீரகம், துணி, புளி, சோப்பொடி, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பிஸ்கட்டு, ரஸ்க்கு இதெல்லாம் வந்தாச்சு, போதும். இந்த பொருட்களை தவிர்த்து வேறு பொருட்கள் வேணும். என்ன பொருள்னு ஒரு லிஸ்ட்டு வந்து ஒரு வாரத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். கிடைக்கலாட்டி கூட நான் இப்போ அங்கே போகிற மாதிரி தான் இருக்கேன். ஒரு 10-15 நாள் கழிச்சு அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம். கொண்டு போன பொருட்களை பிரிக்கிறதுக்கான டைமு தான் அந்த ஒரு வாரம் டெப்டி கலெக்டர் வந்து அஃபிஷியலாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதே என்னோடய ஐடியில் போட்டிருக்கேன். அந்த ஒரு வாரம் டைம் கொடுக்காம இன்னும் அதே பொருட்களை திரும்ப நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கொண்டு போகிறது தவறு கிடையாது, நீங்கள் கலெக்ட் பண்ணது தவறு கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக
ஒரு பொருட்கள் ஒரு இடத்துல சேரும்போது அது வேஸ்ட்டாக வந்து போய் சேர்ந்துடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா இதை சொல்லிடுங்க மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா, அப்பா நாங்கள் அந்த பொருளாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான், அக்கம் பக்கத்தில் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த மக்களுக்கு கொடுத்து நீங்கள் வீடியோ பதிவாக எடுத்து போடுங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அது தேவைக்கு அதிகமாக ஒரு இடத்துல பொருள் சேரும்போது அது வீணடிக்கப்படும். இறுதியாக வந்து நான் இந்த காணொலியை பார்க்குற இளைஞர்கள் நான் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து சமூக சேவையெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சமூக சேவை செஞ்சாவே நீங்கள் கடவுளுக்கு நிகராக நீங்கள் வந்து இருப்பீங்க. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது சரி, இல்லை ட்ரெயினில் போகும்போது சரி, இல்லை நீங்கள் ஒரு டீ குடிக்கும் போதோ சாப்பாடு சாப்பிடும்போது சரி, யாராச்சும் உதவி கேட்டானா உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்கள். ஏன்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டேவாக இருக்கும். அதை விட ஒரு ஹாப்பி வந்து வேறு எதுவுமே இருக்காது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்க, தவறான பாதையில் வந்து தடம் புரண்டு போகிறாங்க. ஸோ அந்த போதையில் வந்து நீங்கள் வந்து ஒரு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே அவங்களோட அந்த புன்னகை தெரியும், அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியும். அதை விட ஒரு பெஸ்ட்டு ஒரு போதை எதுவுமே இருக்காது. எனக்கு ஒரு அதை பார்த்து நான் வந்து இன்னும் நிறையா சமூக சேவை பண்ணணும்னு சொல்லி எனக்கு இன்னும் நிறையா ஆர்வம் இருக்குது. என்னுடைய வழிகாட்டி உமா மேடம், அவங்க மூலயமா இன்னும் நிறையா நான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு இன்னும் நிறையா ஆசை இருக்குது. அதேமாதிரி என்னுடைய இளைஞர்கள் வந்து நான் என்ன சமூக சேவை பண்ணாலும் எனக்கு அது ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அதேமாரி இளைஞர்கள் அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு இன்னும் நம்ம நிறையா பண்ணலாம், இன்னும் நிறையா நம்ம சமூக சேவை பண்ணலாம்னு சொல்லி எனக்கு இன்னும் நிறையா ஆர்வமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து இளைஞர்கள் தவறான வழியில் போகாதீங்க, சமூக சேவை பண்ணுங்கள். அந்த சமூக சேவை பண்ணாவே நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய மரியாதை, குணங்கள் மாறும், நேர்மையாக இருக்குல்ல. ஸோ இறுதியாக கெட் வெல் சூன் வயநாடு வந்து முன்னே எப்படி ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக எங்கள் எல்லாருக்கும் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்ததோ அதே மாதிரியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மீண்டும் வயநாடு மாறணும் அப்படி நாங்கள் வேண்டிக்கிறோம் கடவுளிடம். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் விஜய் நிலையன் மற்றும் செல்வம் உமா மற்றும் மணிமாறன் அவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி.